Hello friends, welcome to Fantasy Guru YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐகான் பண்ணி ஆன் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சவுத் ஆப்பிரிக்கா லீக்ல நடக்கிற 15வது T20 மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையே நடக்குது அப்படின்னா பேரல் ராய்ஸ் vs ஜாபூர் சூப்பர் கிங்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி ஜனவரி நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 9 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னா பெனுவை பொறுத்த வரைக்கும் போலாண்ட் பார்க் பேரல்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ இந்த பேரலோட பிச்சை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பேலன்ஸ்டு பிச்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர் ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதுல பேட்ஸ்மேன் தான் கொஞ்சம் நல்லாவே டாமினேட் பண்ற வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெனுவை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் அதிகமா விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபாஸ்டர் பேசருக்கு வந்து கொஞ்சம் நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து அந்த வெனுவோட ஆக்சுவல் ரெக்கார்ட். பட் இப்போ ரீசெண்ட் வைஸ்ல அந்த வெனுவோட ரெக்கார்டை பார்க்கும்போது பவுலருக்கு பெருசா ஃப்ரெண்ட்லியா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சீரீஸ்ல 2 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அந்த 2 மேட்சஸ்லயுமே பவுலர்ஸ் பெருசா விக்கெட் எடுக்க கிடையாது. போத் இன்னிங்ஸ்லயுமே சேர்த்து 4 விக்கெட் 5 விக்கெட், அதாவது 2 இன்னிங்ஸ்லயுமே சேர்த்து 4 5 இந்த மாதிரி தான் விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. சரி, இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ஸ்மேன் தான் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியான பிச் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த 2 மேட்சஸை பார்த்து இது ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா வந்து இருக்கு. பட் இந்த மேட்சஸ் இந்த வெனுவை இந்த பிச்சை கூட சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லாஸ்ட் லைனப்ஸ் வந்து அந்த பிச் ரிப்போர்ட் என்ன கொடுக்குறாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெலிகிராம்ல வந்து நான் அப்டேட் பண்றேன். ஸோ இப்போதைக்கு ரீசெண்ட் வைஸ்ல பேட்ஸ்மேனுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வெனுவில் இப்போ ரீசெண்டா இருந்த 2 மேட்சஸ்மே பேட் செகண்டா பண்ணவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்ல கேப்டன் வைஸ் ஆப்ஷனா இருக்கட்டும் சேஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா வெனு ரெக்கார்டு வந்து பாத்துருவோம். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 34 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 18 மேட்சும் பேட் செகண்டா பண்ணவங்க 16 மேட்சஸும் வந்து வின் பண்ணிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் வைஸ்ல பேட் செகண்டா பண்ணவங்க வந்து 2 மேட்சஸும் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 158. ஹையஸ்ட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ஸ்டார் 209க்கு 2 விக்கெட் எழுந்திருக்காங்க. லோவர் ஸ்கோர் ஜாங்பூர் சூப்பர் கிங்ஸ் 81க்கே வந்து ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க. ஓகே, அடுத்ததா ரீசெண்ட் ரெக்கார்ட். இந்த வெனுவுல ரீசெண்ட் ரெக்கார்ட் சைஸ்ல லாஸ்ட் 5 T20s கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் ஸ்கோர் 155, டோட்டல் விக்கெட்ஸ் 50 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு 31 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸுக்கு 19 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ல கிடைச்சிருக்கு. இங்க பார்த்துதா நீங்களும் நம்ம எக்ஸலன் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல பிளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். ஸ்மால் கான்டெஸ்ட்ல ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு இன்வெஸ்ட் பண்ண நினைச்சாலும் சரி, இல்ல பெரிய அமௌண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னாலும் சரி, அதுக்கு ஒன்னாவது பெஸ்ட் ஆப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸலன் ஆப்பா தான் வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸலன் ஆப்ல விட்ரால் பண்ற மணிக்கு TDS பிடிப்பது கிடையாது, டெபாசிட் பண்ற மணிக்கு GST பிடிப்பது கிடையாது. அதுக்கு மாறாக எக்ஸ்ட்ரா 4% வரையும் ரியல் கேஷ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க விட்ரால் பண்ற மணிக்கும் டெபாசிட் பண்ற மணிக்கும் எக்ஸ்ட்ரா 4% வரையும் ரியல் கேஷ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம எக்ஸலன் ஆப்ல பிபிஎலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஃப்ரீ கிவ்அவேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஆப்ஷன் வைஸ்ல கொடுத்துட்டு இருக்கனால ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ மறக்காம நம்ம எக்ஸலன் ஆப்பை ஒரு முறை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, இப்போ அடுத்த வந்து ஹெட்வுட் ரெக்கார்ட் வந்து பாத்துரும். ஸோ ஹெட்வுட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 T20 பொறுத்த வரைக்கும் 5 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேரல் ராயல்ஸ் 3 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஜாக்பூர் சூப்பர் கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்சஸ் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து டிராவ்ல வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அடுத்ததா இந்த வெனுல இந்த சீரீஸ்ல பிளே பண்ண மேட்சஸ்ல யாருக்கு என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பும் பிட்டோரியல் கேபிட்டல்ஸும் சரி பேரல் ராயல்ஸும் வந்து மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் 175 ரன்னுக்கு 5 விக்கெட் இழப்பு வந்து இழந்திருந்தாங்க. 20 ஓவருமே வந்து முடிஞ்சிருந்துச்சு. அதே பேரல் ராயல்ஸ் 176 ரன் அடிச்சிட்டாங்க. ஒரே ஒரு விக்கெட்ஸ் மட்டும் தான் இழந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 சம்திங் ஓவர்ல வந்து மேட்ச் வந்து முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பேட் செகண்டா பண்ணவங்க தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து வின்னிங் வந்து கிடைச்சிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா 5 விக்கெட்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அதாவது போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து 5 விக்கெட் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண டீம்ல இருந்து 4 விக்கெட்ஸும் செகண்டா பவுல் பண்ண டீம்ல இருந்து 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி வந்து
கிடைச்சிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண டீம்ல இருந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு 2 விக்கெட், ஸ்பின்னர்ஸுக்கு 2 விக்கெட், இந்த மாதிரி. அதாவது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2, ஸ்பின்னர்ஸ் 2 ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கிடைச்சிருக்கு. இதுல லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலருக்கு 2 விக்கெட்டும், ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலருக்கு 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. அதே செகண்டா பவுல் பண்ணும்போது லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரே ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. பேலன்ஸ் பிளேஸ்க்கு வந்து விக்கெட்ஸ் ஆப்ஷன் வந்து பெருசா கிடைக்கல இந்த வெனுல ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். அதே செகண்ட் மேட்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ஏ கேப் டவுனும் பேரல் ராயல்ஸ் சேம் அதே பேரல் ராயல்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. இந்த வெனுல பேரல் ராயல்ஸ் 3வது மேட்சஸ் வந்து பிளே பண்ண போறாங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எம்ஏ கேப் டவுன் 158 ரன் அப்படிங்கறத அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 ஓவர்மே வந்து முடிஞ்சிருச்சு. 4 விக்கெட்ஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க பவுலர்ஸ். அதே பேரல் ராயல்ஸ் 159 ரன் அடிச்சு கிட்டத்தட்ட 18 ஓவர்லயே வந்து இதே சேம் அதே மேட்சஸ் வந்து முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 4 விக்கெட் சேம் அதே மாதிரி அவங்க வந்து இழந்திருக்காங்க. பட் பேட் செகண்டா பண்ணவங்க தான் இதுலயே வந்து மெயின் பண்ணிருக்காங்க. சோ இது ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு 170க்கு மேல ஸ்கோர்ஸ் வந்து போயிருக்கு. செகண்ட் மேட்ச் 150 160 ஆவரேஜ் இந்த மாதிரி ஸ்கோர் தான் வந்து வந்திருக்கு. அதையும் வந்து ஈஸியா வந்து மெயின் பண்ணிருக்காங்க செகண்டா பேட் பண்ற டீம். இதுல டோட்டல் விக்கெட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற டீமுக்கு 4 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ண டீமுக்கு வந்து 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ஒரே ஒரு விக்கெட் தாங்க வந்து கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது. செகண்டா பவுல் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இதுல வந்து அந்த 4 விக்கெட்ல ஒரு விக்கெட் வந்து ரன் அவுட் பண்ணிருக்காங்க. ஸோ 3 விக்கெட்ஸ் தான் வந்து கணக்கா வந்து இருக்கு. இதுல ஆஃப் பிரேக் பவுலர் சேம் ஆஃப் பிரேக் பவுலர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி செகண்ட் பவுல் 2 விக்கெட் அப்படிங்கறத எடுத்துறாங்க. ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனுக்கு வந்து எடுத்திருக்காங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் 1 விக்கெட்டும், லெக் பிரேக் கூகுளி பவுல் பண்ணக்கூடிய பவுலர் 1 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க இந்த வெனுவை பொறுத்திருக்கும். சோ இந்த வெனுல இந்த விக்கெட்டிங் ஆப்ஷன் நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் பெருசா பவுலருக்கு சப்போர்ட்டிங் இல்ல. அதாவது விக்கெட்டிங் ஆப்ஷன் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. பேட்ஸ்மேன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேட் பண்றாங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். பார்த்தோம்னா 2 டீமுக்கு ப்ராப்பர் லெவல்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பாத்துறோம். பேரல் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஜே ரூட் அண்ட் பிரிட்டோரியஸ் 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஹார்மர், வேன் பியூரன், டேவிட் மில்லர், தினேஷ் கார்த்தி, தயான் கலீம், முஜிபுர் ரஹ்மான், மலிங்கா, மபாக்கா, லுங்கி நிங்கிடி. சோ இவங்க தான் பேரல் ராயல்ஸோட ஒரு ப்ராப்பர் லெவன்ஸ்ல வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததா ஜாக்பூர் சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் டேவன் கான்வே, ஃபேப் டு பிளேஸ் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. லியூஸ் டு பாலி, பிரஸ்டோ, விஹாரன் லாம்பா, ஃபெரேரா, டேவிட் வைஸ், ஜோனஸ், பத்ரினா, இம்ரான் தாகிர் அண்ட் சம்சி. சோ இதுதான் ஜாக்பூர் சூப்பர் கிங்ஸோட ஒரு ப்ராப்பர் லெவன்ஸா வந்து இருக்கு. இப்போ 2 டீம்ல பிளேயர்ஸ் வைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத டீடைலா வந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் பேரல் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஜே ரூட் அண்ட் பிரிட்டோரியஸ் 2 பேருமே வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. 2 பேருமே T20ல நல்ல ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதுல ஜே ரூட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பேரல் ராயல்ஸுக்கு இது வந்து 3வது மேட்ச் சேம் வெனுல வந்து பிளே பண்றாங்க. பேலன்ஸ் 2 மேட்சஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டோரியஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த வெனு 2 மேட்சஸ்லயுமே 100+ ஸ்கோர் அப்படிங்கறது வந்து அடிச்சிருக்காரு. அவருக்கு இந்த வெனு நல்லாவே பரிச்சயப்பட்ட வெனுவா தான் வந்து இருந்திருக்கு. இதுல இந்த சீரீஸ்ல மொத்தம் 4 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அந்த 3 மேட்சஸ்ல ட்ரீம் டீம்ல வந்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 50+ ரன்னுக்கு மேல அடிச்சு ட்ரீம் டீம்ல வந்துட்டாரு. லாஸ்டா அந்த மேட்ச்ல மட்டும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பால்லே விக்கெட்ல வந்து இழந்துட்டாரு. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் பிரேக் பவுலர்ட்ட கண்டிப்பா விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா. சோ அதே மாதிரி விக்கெட்ஸ் வந்து இழந்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் இழந்துட்டு போயிட்டாரு. பட் இந்த வெனுல 2 மேட்சஸ்மே ட்ரீம் டீம்ல வந்துட்டாரு. 100+ ஸ்கோர் வரையும் அடிச்சிருக்காரு பிரிட்டோரியஸ். சோ கண்டிப்பா இந்த மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி செகண்டா பேட் பண்ணாலும் சரி இவர்கிட்ட நம்ம ஆவரேஜா ஒரு 40ல இருந்து ஒரு 45+ ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். சோ பிரிட்டோரியஸ் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். இதுல ஜே ரூட் இந்த வெனுல நடந்தால ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ட்ரீம் டீம்ல வந்துட்டாரு. செகண்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்டை வந்து இழந்துட்டாரு. சோ பெருசா ஸ்கோர்ஸ் வந்து அடிக்க கிடையாது. பட் மேட்சுக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35+ ரன் அப்படிங்கறது ஆவரேஜா வந்து கிடைச்சிருந்தவருக்கு பேட்டிங் ஆர்டர்ல இருந்து லாஸ்ட் மேட்ச் சிங்கிள் மேனா நின்று மேட்சஸ் வந்து வேற அளவுக்கு கொண்டு போயிருந்தாரு ஜே ரூட். கடைசி வரையும் நின்று பிளே பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். ஜே ரூட்டால் தான் லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணி கட்ட விக்கெட் இழந்திருந்தாங்கன்னா அடுத்த விக்கெட் வந்துட்டே இருந்திருப்பாங்க. ஜே ரூட் அவரோட ஃபார்ம் வந்து ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த மேட்ச்ல ஜே ரூட் ரொம்ப தாராளமா ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். சோ ஒரு 35ங்கிறது ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல பாயிண்ட் சேர்த்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த வெனு ஒரு பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால டாப் ஆர்டர்ல இருக்கிற ஒரு 3 அல்லது 4 பேட்ஸ்மேன் தான் நம்ம பிக் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பின்தங்கி இருக்கவங்க பிக் பண்றது ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷனா தான் வந்திருக்கும்.
இதுல ஒன் டவுன் இறங்கக்கூடிய பிளேயர் பாத்தீங்கன்னா ஹெர்மர் வந்து இருக்காரு. சோ ஹெர்மரும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், பிரிட்டோரியஸ் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இன்கேஸ் ஜே ரூட் அவுட் ஆயிட்டாரு, பிரிட்டோரியஸ் லைனப்ஸ்ல இருக்கிறாங்க, உள்ள இருக்கிறாரு, அதுக்கு அடுத்ததா ஒன் டவுன்ல இறங்குறதுல ஹெர்மர் வந்து பேட் பண்ண மாட்டாரு. அவருக்கு பதிலா வான் யூரன் தான் வந்து பேட்டிங் ஆடுறது வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். காரணம் ரெண்டு லெஃப்ட் ஹேண்டரும் சேம் இதுல வந்து பிளே பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஒரு ரைட் ஹேண்டர் இந்த காம்பினேஷன்ல தான் வந்து பேட்டிங் ஆர்டர் வந்து அனுப்புவாங்க. சோ அப்படி இருக்க பட்சத்துல பிரிட்டோரியஸ் அவுட் ஆயிட்டாரு, கொஞ்சம் சீக்கிரமா அவுட் ஆயிட்டாரு அப்படி இருந்துச்சுன்னா அதுல ஹெர்மர் வந்து பேட் ஆடுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. இல்ல பிரிட்டோரியஸ் ரீசனா அந்த ரெண்டு மேட்ச்ல எப்படி இந்த வெளில பிளே பண்ணாங்களோ அதே மாதிரி நின்றுட்டாரு, ஜே ரூட் தான் வந்து அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஹெர்மர் வந்து பண்ணிட்டாங்க. ஹெர்மன் வந்து பாத்தீங்கன்னா பிளே பண்ண மாட்டாரு. அதுக்கு பதிலா வேன் பியூரன் தான் வந்து பேட்டிங் ஆர்டர் ஒன் டவுன் வந்து இறங்குவாங்க. அதுக்கப்புறம் தான் ஹெர்மன் அப்படிங்கிற பேட்டிங் ஆர்டர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி இருக்க பட்சத்துல இந்த மேட்ச் நீங்க ஒரு டீமை கிரியேட் பண்றீங்க, ஜே ரூட் வந்து கொஞ்சம் ஏர்ல விக்கெட் இழந்துருவாரு, பிரிட்டோரியஸ் தான் லைனப்ஸ்ல உள்ள நிற்பாரு அப்படின்னு நினைச்சு டீமை மேக் பண்ணீங்கன்னா அதுல ஹெர்மனை பேட் பண்ணிட்டு அதுல வேன் பியூரனை வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் உள்ள கொண்டு வந்து பிளே பண்ணிருக்கீங்க. அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். இல்ல பிரிட்டோரியஸ் லாஸ்ட் மேட்ச் மாதிரி இந்த மேட்சும் கடைசி வரையும் நிக்க மாட்டாரு, ஒரு கம்மியான ஸ்கோர்ல வந்து விக்கெட்டை வந்து இழந்துருவாருன்னு நினைச்சு ஒரு டீமை மேக் பண்ணீங்கன்னா அதுல ஜே ரூட்டும் ஹெர்மனும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. இந்த இதுல டேவிட் மில்லர். சோ டேவிட் மில்லர் பொறுத்த வரைக்கும் எப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு பாத்தீங்கன்னா செகண்டா பேட் பண்ணிட்டாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து இருப்பாரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ற மாதிரி நீங்க ஒரு 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கே செகண்டா பேட் பண்ணும்போது டாப் ஆர்டர்ல இந்த ரெண்டு பேட்ஸ்மேன் வந்து நின்று மேட்சஸ் வந்து கொண்டு போயிட்டாங்க, கடைசி ஒரு 12 ஓவர் வரைமே நின்றுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் விக்கெட் ஒன்று இழந்துட்டாங்க அப்படின்னா அதுல வந்து டேவிட் மில்லர் தான் டைரக்டா மேல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அவர் தான் வந்து ஒன் டவுன்ல வந்து பேட்டிங் ஆர்டர் வருவாரு. இன்கேஸ் ஒரு ஸ்டார்டிங்ல லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும், லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஸ்டார்டிங்ல விக்கெட் இழந்துட்டாங்க, ஒரு 5 ஓவர் 6 ஓவர்ல விக்கெட் இழந்துருச்சு அப்படின்னா சோ எந்த பிளேயர்ஸ் லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட் இழந்துட்டாருன்னா அதுக்கு பதிலா ஒரு லெஃப்ட் ஹேண்டரும் ரைட் ஹேண்டர்னா அதுக்கு பதிலா ஒரு ரைட் ஹேண்டர். சோ இந்த காம்பினேஷன் வந்து பேட்டிங் ஆர்டர் வருவாங்க. இன்கேஸ் ஒரு 13 ஓவர் வரையும் டாப் ஆர்டர்ல இருக்க ரெண்டு பேட்ஸ்மேன் வந்து மேட்சஸ் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் விழுற விக்கெட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டேவிட் மில்லர் தான் வந்து ஒன் டவுன் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி இருக்க பட்சத்தில் டேவிட் மில்லர் செகண்டா பேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட அவர்கிட்ட நம்ம ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். சோ செகண்டா பேட் பண்ணும்போது டேவிட் மில்லர் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பார். இதே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இந்த காம்பினேஷன்ல வருவாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 15 ஓவருக்கு அப்புறம் விக்கெட் இழந்தாலுமே ஹெர்மர் அல்லது வேன் பியூரன் இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் தான் பேட்டிங் ஆர்டர் வருவாங்க. டேவிட் மில்லர் பேட்டிங் ஆர்டர் வர மாட்டாரு, அவரோட பேட்டிங் ஆர்டர் பின்னாடி போய்கிட்டே இருக்கும். அப்படி இல்லை தினேஷ் கார்த்தியோட பேட்டிங் ஆர்டர் கூட முன்னாடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே செகண்டா பேட் பண்றாங்கன்னா டேவிட் மில்லர் தான் வந்து அந்த 13 ஓவருக்கு அப்புறம் விக்கெட் விழுகுது அப்படிங்கும்போது டேவிட் மில்லர் தான் வந்து ஒன் டவுன் ஆர் செகண்ட் டவுன்ல பேட்டிங் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, அவர் தான் தினேஷ் கார்த்தி. சோ தினேஷ் கார்த்தி அந்த விக்கெட் கீப்பிங் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் அந்த வெனுல விக்கெட்டிங் ஆப்ஷன் பெருசா எதுவுமே இல்ல, நான் சொன்ன மாதிரி தான் இந்த ரைட் ஹேண்டர்ஸ் அவுட் ஆயிட்டாங்க, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருக்கிறாங்க உள்ள அப்படின்னா ஒரு ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டர் காம்பினேஷனுக்கு தேவைப்படும் போது வேணா தினேஷ் கார்த்தியோட பேட்டிங் ஆர்டர் டாப் ஆர்டர்ல கொண்டு வந்துருவாங்க. இல்ல லெஃப்ட் ஹேண்டர் தான் அவுட் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னா தினேஷ் கார்த்தியோட பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கே வழியா டாப் ஆர்டர்ல வருவாரா கொஸ்டின் மார்க். இன்கேஸ் பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச் விடுறது ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத பேட்டிங்ல இருந்து வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு 25 டீம்ல இருக்க பாயிண்ட்லாம் சேர்த்து ஒரு விக்கெட் கீப்பிங் மூலமா ஒரு 20 போது ஒரு 40ல இருந்து ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் அவர் பேட்டிங் ஆர்டர் வரல அப்படின்னா தினேஷ் கார்த்திகிட்ட நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத வந்து எதிர்பார்க்க. அந்த கேச்சஸ் ரன் அவுட் இன்கேஸ் பேட்டிங்ல கடைசியில வந்தாலும் ஒரு 5+ ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து எதிர்பார்க்க முடியும் தினேஷ் கார்த்தியை பொறுத்த வரைக்கும். சோ தினேஷ் கார்த்தியை நீங்க ஒரு கிராண்ட் லீக்ல ஒரு பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்கு நீங்க நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸ், அதாவது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் உள்ள நின்று பிளே பண்றாங்க, ரைட் ஹேண்டர்ஸ் தான் வெளியே போயிட்டே இருக்காங்க அப்படின்னு வச்சு டீம் மேக் பண்ணீங்கன்னா அதுல வந்து தினேஷ் கார்த்தி ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. இதுல பேரல் ரைட்ஸ்ல டாப் 6 பேர்ல 3 பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆப்னல் டீம்ல இருக்க ஆப்ரேக் பவுலர் அப்படின்னு பார்க்கும்போது மெயின் 5 மெயின் பவுலர்ஸ்ல ஆப்ரேக் பவுலர் கிடையாது. 6th பவுலிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஃபெரேரா. சோ ஃபெரேரா தான் ஆப்ரேக் பவுலர் இருக்காரு. இவர் வந்து மினிமம் இந்த மேட்ச் 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி பவுல் பண்ற பட்சத்துல டாப் ஆர்டர்ல இருக்க பேட்ஸ்மேன் எனி ஒன் பேட்ஸ்மேன் 1 or 2 விக்கெட்ஸ் அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால சோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து நம்ம ஒரு விக்கெட் சீக்கிரம் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ அடுத்ததா தயான் கலீம். தயான் கலீமை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். இந்த மேட்ச் பேட்டிங் ஆர்டர் வருவாராங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன்னா டாப் ஆர்டர் நல்ல ஒரு குவாலிட்டியான யூனிட் வந்து வச்சிருக்காங்க.
பேரல் ரைட்ஸ். இந்த பிளேயர்ஸ் எல்லாம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பேட்டிங் ஆர்டர் வராரு அப்படின்னா ஒரு பேட்டிங்ல வந்து மினிமம் ஒரு 25-30 ஸ்கோர் அடிச்சா மட்டும் தான் அவரோட ட்ரீம் டீம்ல வர முடியும். சோ பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 5 மெயின் பவுலர்ஸுமே அவங்களோட 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. சோ அப்படி 4 ஓவர் பவுல் பண்றாரு, அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அப்படிங்கறத வந்து எதிர்பார்க்க முடியும். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்தா ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங் ஆர்டர் வருவாராங்கிறது பெரிய விஷயமா வந்தாரு அப்படின்னா ஒரு 10+ ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஓவராலா ஒரு 35 ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் பேட்டிங் ஆர்டர் வரல அப்படின்னா அவர்கிட்ட நம்ம அந்த ஒரு விக்கெட், அதுவும் அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் தான், கம்பல்சரி விக்கெட் கிடைக்குமாங்கிற பெரிய கொஸ்டின் மார்க். அப்படி விக்கெட் கிடைச்சதுன்னா ஒரு டீம்ல இருக்க பாயிண்ட் சேர்த்து ஒரு 29+ ஃபேண்டசி பாயிண்ட். சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும் தயான் கலீம்ல இருந்து. முஜிபுர் ரஹ்மான் போத் இன்னிங்ஸ்ல இருந்து 2 விக்கெட் அப்படிங்கிறது மேட்ச் வந்து எதிர்பார்க்கலாம். சோ மேட்ச்க்கு மேட்ச் 2 விக்கெட் அப்படிங்க கரெக்டா எடுத்துறாரு. அவரோட ஆப்போனன்ட் அந்த லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனை கரெக்டா கணிச்சு வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காரு. இந்த மேட்சும் 2 விக்கெட் வரும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் சேம் டாப் 6ல 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அதுல இன்னிங்ஸை ஓபன் பண்ணக்கூடிய டேவிட் கார்னர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், லியூ டூபாலி ஒரு லெஃப்ட் ஹேண்டர், விஹாரன் லாம்பா ஒரு லெஃப்ட் ஹேண்டர், கிட்டத்தட்ட 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால கண்டிப்பா முஜிபுர் ரஹ்மான் இந்த மேட்ச் அந்த பவர் பிளேலயே பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 3வது ஓவர் 5வது ஓவர் கிட்டத்தட்ட அந்த பவர் பிளேலயே அவரோட 4 ஓவர்ஸ், அதனால அந்த 3 ஓவர்லயே வந்து இவரோட பவுலிங்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுவாரு. கண்டிப்பா அந்த 4 ஓவர் முடியறதுக்குள்ள இவர்கிட்ட நம்ம 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். முஜிபுர் ரஹ்மான் வந்து போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. மலிங்கா ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர், ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட். சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். காரணமா அந்த கடைசி அந்த டெத் ஓவர் இவர் தான் வந்து பவுல் பண்றதுனால ஃபர்ஸ்ட் பவுல் பண்றா ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது அந்த விக்கெட் கிடைக்குமாங்க பெரிய கொஸ்டின் மார்க். சோ அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அப்படிங்கறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்தா மலிங்காக்கு ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்துருங்க. செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ற மாதிரி ஒரு 50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இங்க பார்த்தீங்கன்னா மபாக்கா. சோ மபாக்கா பொறுத்த வரைக்கும் இந்த வெனுல ஃபர்ஸ்ட் மேட்ச் இவர் பவுல் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் அப்படிங்கிறது இவருக்கு வந்து கிடைச்சிருந்துச்சு. செகண்ட் மேட்ச் ஓவர்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க, ஒரு 3 ஓவர் கொடுத்தாங்க. கடைசி அந்த டெத் ஓவர் வந்து இவர் பவுல் பண்ண கிடையாது, ஒரு விக்கெட் கூட இவருக்கு வந்து கிடைக்கல செகண்ட் மேட்ச் இவர் பவுல் பண்ணும்போது. பட் இந்த மேட்ச் கண்டிப்பா மபாக்காட் இருந்து 5 மெயின் பவுலர்ஸ் தான் இருக்கனால 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. 6th பவுலிங் ஆப்ஷனுக்கு ஜே ரூட் இருக்காரு, ஆஃப் பிரேக் பவுலர். இன்கேஸ் முஜிபுர் ரஹ்மான் வந்து விக்கெட் பெருசா எடுக்கல அப்படின்னு இருந்தா மட்டும்தான் ஜே ரூட் வந்து பவுல் பண்ணுவாரு. முஜிபுர் ரஹ்மான் விக்கெட்ஸ் வந்து எடுத்துட்டாரு அப்படின்னா ஜே ரூட்டுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் கிடைக்காது. அதுல மபாக்கா ஒரு 4 ஓவருமே பவுல் பண்ணிடுறாரு. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட், அதிகபட்சமா 2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் விட்டதை நம்ம எதிர்பார்க்க முடியும். லுங்கி நிங்கிடி 3 ஓவர் அதிகபட்சம் 4 ஓவர் வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இவர் 3 ஓவர் போடுற மாதிரி தான் ஃபோர்த் அந்த ஒரு ஓவரை வந்து ஜே ரூட் வந்து கொடுத்துறாங்க. சோ லாஸ்ட் மேட்ச் 3 ஓவர் தான், பெருசா விக்கெட்டிங் ஆப்ஷன் எதுவுமே இல்ல. இந்த மேட்ச் ஆஸ் யூசுவல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி தான் ஒரு விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் அவருக்கு லுங்கி இங்கிடியா பொறுத்த வரைக்கும். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ஃபேவரான வினு அப்படிங்கிற போது பிரிட்டோரியஸ் இந்த வினுல நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காரு, நல்ல ஒரு ஸ்கோர் வச்சிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருமே ஒரு 90% வரையும் இவர் வந்து நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இவரோட ரெக்கார்ட் வைஸ்ல பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காரு இந்த வினுல. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி 2 மேட்சஸ்லயும் பாத்தீங்கன்னா ஏர்ல வந்து விக்கெட்டை வந்து டக்குன்னு இழந்துட்டு இருக்காரு. இந்த மேட்சஸ் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது விட்டு நம்ம கண்டிப்பா அந்த லாஸ்ட் மேட்ச் ஸ்கோர் வந்து கிடைக்குமா கொஸ்டின் ஒரு 60+ ஃபேண்டசி அப்படி எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 35-40+ ஸ்கோர் அப்படிங்கிற அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பிரிட்டோரியஸை பொறுத்த வரைக்கும். ஜே ரூட் இன்கேஸ் இந்த 5 மெயின் பவுலர் தான் இருக்கிறாங்க, 6th பவுலிங் ஆப்ஷன் தேவைப்படுறா கண்டிப்பா ஜே ரூட் பவுலிங் ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒரு 2 ஓவர் ஆச்சு ஒரு பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கனால அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி இருக்க பட்சத்துல ஜே ரூட்டும் பிரிட்டோரியஸ் 2 பேருமே வந்து நீங்க ஒரு போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ஹார்மர் நான் சொன்ன மாதிரி தான் பிரிட்டோரியஸ் வந்து இயர்லயே வந்து விக்கெட்டை வந்து இழந்துருவாரு, ஒரு 30+ ஸ்கோர்ல விக்கெட்டை வந்து இழந்துருவாரு அப்படின்னு ஒரு டீமை மேக் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஹெர்மன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அப்படி இல்ல அப்படின்னா வேன் பூரனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் டேவிட் மில்லர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல வந்து வருவாங்க. ஹெர்மனை பொறுத்த வரைக்கும் டேவிட் மில்லருக்கு அப்புறம் தான் ஒரு பேட்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கனால சோ இந்த ஆப்ஷன் தான் பிரிட்டோரியஸ் அவுட் ஆகிறான்னு டீம் மேக் பண்ணீங்க, பிரிட்டோரியஸ் பிக் பண்ணல இந்த மேட்ச், அவர் இயர்ல விக்கெட் இழந்துருவாரு நினைச்சு டீம் மேக் பண்ணீங்க அப்படின்னா
அதுல ஹர்மர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஜெயரூட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்ல விக்கெட்டா வந்து இழந்துருவாரு. பிரிட்டோரியஸ் கடைசி வரை நின்றுவாரு அப்படின்னு நீங்க எப்பயுமே மேக் பண்ணி அப்படின்னா அதுல ஹர்மனை வந்து எடுத்துட்டு அந்த இடத்துல வேன் பியூரனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. அவர் வந்து 1-1 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் டேவிட் மில்லர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துருவாங்க. ஹர்மன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் வந்து பேட்டிங் ஆர்டர் வரனால பெருசா ஒரு ஸ்கோர் வந்து எதிர்பார்க்க முடியாது. இதுல டேவிட் மில்லர் செகண்டா பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்து இருப்பாரு. தினேஷ் கார்த்திக் கிராண்ட் லீக்கு ஒரு சுத்தமா பிளேயர், ஸ்மால் லீக்கு சேஃபான பிளேயரா இருப்பாங்கிறது ஒரு ரிஸ்க் ஆப்ஷனா தான் வந்து இருக்கு. தயான் கலீம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி தான் அன்னைக்கு சொன்னா ஒரு விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து எதிர்பார்க்க முடியும். முஜிபுர் ரஹ்மான் போத் இன்னிங்ஸ்லும் இருந்து 2 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல வந்து எதிர்பார்க்கலாம். மலிங்கா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நம்ம மலிங்காட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். மபாக்கா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ணும்போது அன்எக்ஸ்பெக்டடான 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். லுங்கி லிங்கிடி 1 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே, அடுத்ததா ஜாம்பூர் சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் டேவன் கான்வே, ஃபேப் டூப்ளிஸ் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. 2 பேருமே வெரி ஃபர்ஸ்ட் பால் இருந்து அக்ரெசிவ் பிளே பண்ணக்கூடிய பிளேயர் தான். இந்த 6 பவுண்டரிஸ் அந்த மாதிரி தான் அதிகமா வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. சோ 2 பேருமே அந்த பவர் பிளே பயன்படுத்திக்கிட்டு ஒரு 25-30 ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல தேவன் கான்வே லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். சோ ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிற ஆஃப் பிரேக் பவுலர் முஜிபுர் ரஹ்மான் வந்து இருக்காரு. அவர் வந்து அந்த பவர் பிளேக்குள்ளாரே அந்த 5 ஓவர் முடியறதுக்குள்ளாரே 1 or 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி இருக்க பட்சத்தில் தேவன் கான்வே அதுல விக்கெட்டை இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. இன்கேஸ் தேவன் கான்வே அந்த பவர் பிளேல அந்த முஜிபுர் ரஹ்மான் வந்து தப்பிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா தேவன் கான்வே நம்ம ஒரு 50ல இருந்து ஒரு 60+ ஸ்கோர் வரைக்கும் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் அந்த முஜிபுர் ரஹ்மான் மாட்டிட்டாரு அப்படின்னா இவட்டு நம்ம ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். தேவன் கான்வே பொறுத்த வரைக்கும் பெருசா ஸ்கோர் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கு. அடுத்த ஃபேப் டூப்ளிஸ். ஸோ ஃபேப் டூப்ளிஸ் இந்த மேட்ச் அவர்கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்டா பேட் பண்ணாலும் சரி, இவர்கிட்ட நம்ம ஒரு 40ல இருந்து ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தமா பிளேயரா தான் வந்து இருக்காரு. அந்த மேட்ச்ல அந்த ஒரு குயிக் ஃபயரா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ரன் அந்த பவர் பிளேவை பயன்படுத்திக்கிட்டு அடிச்சிடறாரு. பவர் பிளே முடியறதுக்குள்ளாரியே ஒரு 30ல இருந்து 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது வந்துடுறாரு. அந்த பவர் பிளே தாண்டிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு நம்ம ஒரு 40ல இருந்து ஒரு 50+ ஸ்கோர் வரை கூட எதிர்பார்க்கலாம். சோ அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தமா பிளேயரா வந்திருப்பாரு ஃபேப் டூப்ளிஸா பொறுத்த வரைக்கும். லியூஸ் டூபாலி. சோ லியூஸ் டூபாலியை பொறுத்த வரைக்கும் பெருசா ஸ்கோர் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் பெருசா அவருக்கு வந்து எந்த ஒரு ரெக்கார்ட்ஸும் இல்ல. டக்கு டக்குன்னு வைக்கிற வந்து இருந்திருக்காரு. பட் இந்த வெனுல ஒரே ஒரு மேட்ச் வந்து பிளே பண்ணிக்கிறேன். அந்த ஒரு மேட்சஸ்லயும் 70+ ரன் அப்படிங்கறத வந்து அடிச்சிருக்காரு. ஒரே ஒரு மேட்சஸ் சிங்கிள் மேன் நின்று கடைசி ஒரு மேட்ச் வந்து கொண்டு போய் 70+ ஸ்கோர் அப்படிங்கறத வந்து அடிச்சிருக்காரு. 70+ ஸ்கோர் கண்டிப்பா ஒரு 80ல இருந்து 90+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படி கிடைச்ச வாய்ப்புல உள்ள ஒரு பிளேயரா வந்து இருக்காரு. இந்த இதுல தேவன் கான்வே கொஞ்சம் ஏர்ல விக்கெட்டை வந்து இழந்துருவாரு அப்படின்னு ஒரு டீமை மேக் பண்ணீங்கன்னா செகண்டா பேட் பண்ணும்போது வேணா லியூஸ் டூபாலி வந்து ஒரு இப்போ வந்து கொடுத்துருக்கீங்க. இந்த வெனுல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கனால நான் சொல்றேன் விட்டு நம்ம ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் இவங்க 2 பேருமே நின்றுட்டாங்க, அதுக்கப்புறம் அதாவது ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா லியூஸ் டூபாலி நம்ம ஒரு பெருசா ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 10 to 15+ ரன்லயே விக்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் முஜிபுர் ரஹ்மான் இருக்காரு. நல்ல குவாலிட்டியான பவுலர், கண்டிப்பா விக்கெட் எப்சன் உள்ள பவுலர்னால லியூஸ் டூபாலி வந்து நம்ம பெருசா ஸ்கோர் கிடைக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் பார்க்காது இருக்கு. இங்க செகண்டா பவுல் பண்ணும்போது வேணா ஒரு ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுல பிரஸ்டோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிற தினேஷ் கார்த்தியோட பேட்டிங் ஆர்டர் எப்ப வேணா டவுனுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு, டாப் ஆர்டர்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அவரோட பேட்டிங் ஆர்டர் இந்த பொசிஷன்ல தான் வரும் அப்படிங்கறது கன்ஃபார்மா நம்மளால சொல்ல முடியாது. சோ அப்படி இருக்கிறதுல தினேஷ் கார்த்தி சேஃபான பிக்கா இருப்பாராங்கிறது கொஸ்டின் மார்க். சோ அதுல பிரஸ்டோவை பொறுத்தவரைக்கும் 1 down and 2 down இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரதுனால கண்டிப்பா ஒரு சேஃபான பிக்கா வந்திருப்பாரு. போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்ச் இவர் விக்கெட் கீப்பிங் அண்ட் பேட்டிங் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து விஹாரன் லாம்பா. சோ விஹாரன் லாம்பா பொறுத்தவரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் டாப் 6ல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ். சோ இப்படி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கறனால கண்டிப்பா விஹாரன் லாம்பா வர டவுனுக்கு இன்கேஸ் முஜிபுர் ரஹ்மான் வந்து பவுலிங் ஆப்ஷன் முடிச்சாரு அப்படின்னா ஜே ரூட் வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்து வந்துருவாரு. சோ அப்படி இருக்கும்போது அவர் ஜே ரூட்டுக்கும் விஹாரன் லாம்பாவுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே லாம்பாடுறது நம்ம ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்க முடியும் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஃபெரேராவை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பார். லாஸ்ட் மேட்ச் பெருசா பவுலிங் ஆப்ஷன் இல்ல, விக்கெட்டிங் ஆப்ஷன் இல்ல. பட் இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு
2ல இருந்து ஒரு 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல இவர்கிட்ட நம்ம தாராளமா 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லுமே இருந்து. அது மட்டும் இல்லாம மேட்சுக்கு மேட்ச் அவர் பவுலிங்ல விக்கெட் கிடைக்கலாம பரவாயில்ல, பேட்டிங்ல வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத எடுத்துறாரு. சோ இந்த மேட்ச் ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுக்கிறாரு அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட். பேட்டிங்ல வந்து எப்போதுமே பாப்பா அந்த ஃபார்ம் வேற லெவல்ல ஃபார்ம் தான் இருக்காரு. அந்த ஃபார்ம் எந்த விட்டு போகவே இல்லைன்னு தான் சொல்லலாம். பேட்டிங்ல வந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறது அடிச்சிடுறாரு. ஓவராலா ஒரு 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது பெருசா இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஒன் ஆர் ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக்கு நீங்க கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா டேவிட் வைஸ். சோ இந்த மேட்ச் டேவிட் வைஸ் வந்து பெருசா விக்கெட் கிடைக்குமாங்க கொஸ்டின் தான் இருக்கு. போத் இன்னிங்ஸ்லும் சேர்த்து ஒரு விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேல விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய பெரிய கொஸ்டின் மார்க். அதுவும் பேட்டிங் ஆர்டர் வருவாராங்கிறது இன்னும் பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன்னா பேட்டிங் ஆர்டர்ல டேவன் கார்னியே, ஃபேப் டுப்ளிஸ், லீஸ் டூபாலி, பிரெஸ்டோ, ஃபெரேரா கிட்டத்தட்ட 5 மெயின் பவுலர், லாம்பா வரை கூட நல்ல ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன் இருக்கனால டேவிட் வைஸ் பேட்டிங் ஆர்டர் வருவாராங்க கொஸ்டின் மார்க். அப்படி வந்தாருன்னா பெருசா ஸ்கோர் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஒரு 10+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்க முடியும் டேவிட் வைஸ்ட இருந்து. ஜோனஸ் இந்த மேட்ச் விக்கெட் கிடைக்குமாங்கிறது என்னை பத்தி ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்கு. ஒரு கிராண்ட் லீக்ல ஒரு ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது இவர் எடுத்துட்டு அந்த இடத்துல நீங்க வேற பிளேயரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பத்ரி ராணா ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா ஒரு விக்கெட், ஸோ அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட்டும். செகண்டா போல் பண்ற மாதிரி இருந்தா ஒரு விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல வந்து எதிர்பார்க்கலாம் பத்ரி ராணா பொறுத்த வரைக்கும். இம்ரான் தாகிர் லெக் பிரேக் கூகுளி பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இவருக்கு வந்து இல்ல அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன். சம்சி. சம்சியை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுல நல்ல விக்கெட் ஆப்ஷன் வச்சிருக்காரு. ஒரு 5 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காரு. அதனால மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. அதனாலதான் சொல்றேன் சம்சி ஸ்பின்னர்ஸுக்கு அந்த அளவுக்கு பெருசா சப்போர்ட்டிங் இல்லதான் இருந்தாலும் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கப் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. கண்டிப்பா அதிகபட்சம் ஒரு 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சம்சியை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச் கண்டிப்பா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள பிளேயரா வந்து சம்சி வந்து இருப்பாரு. இந்த இதுல போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபேப் டுப்ளிஸ், டேவன் கான்வே 2 பேருமே வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இதுல நீங்க டேவன் கான்வே உங்களுக்கு தேவையான இருந்துச்சுன்னா ஃபேப் டுப்ளிஸ், பிரெஸ்டோ, ஃபெரேரா இந்த 3 பேருமே நீங்க போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கங்க. அதர்வைஸ் டேவன் கான்வே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. லீஸ் டூபாலி செகண்டா பேட் பண்ணும்போதுனா இந்த மேட்ச் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. லாம்பா கிராண்ட் லீக்ல மஸ்ட் ட்ரை ஆப்ஷன், பட் ஸ்மால் லீக்கு அந்த அளவுக்கு சேஃபா இருப்பாருங்கிறது என்னை பத்தி ஒரு கொஸ்டின் மார்க் தான் வந்து இருக்கு. டேவிட் வைஸ் போத் இன்னிங்ஸ்லுமே இருந்து ஒரு விக்கெட் அப்படிங்கறத விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். பெருசா விக்கெட் டேக் ஆப்ஷன் இருக்குமாங்கிறது இந்த மேட்ச் கொஸ்டின் மார்க் தான் வந்து இருக்கு. ஜோனஸ் கிராண்ட் லீக்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்கு என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் ஒரு ஃபிளாப் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் என் தாட்ல இருக்கு. சோ நீங்க கிராண்ட் லீக்ல வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு ஜோனஸ் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா ஸ்மால் லீக்ல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பத்ரி ராணா ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா அதிகபட்சம் 2 விக்கெட், செகண்டா போல் பண்ற மாதிரி இருந்தா 1 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல வந்து எதிர்பார்க்கலாம். இம்ரான் தாகிர் செகண்டா போல் பண்றாருன்னா 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சாம்சி இந்த மேட்ச் நான் சொன்ன மாதிரி தான் வெனுல நல்ல ஒரு ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு டிஃபரன்ஸ் பிக்க ஒரு பவுலர் ஸ்கிப்பர் கொடுக்கணும் இவருக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. அதிகபட்சம் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சம்சியை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்ப இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேப் டுப்ளிஸ் ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப சூட்டபிள் பிளேயரா இருந்திருப்பாரு. ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது ஏன்னா பேட்டிங் பிச் அப்படிங்கும் போது அதை ஃபேப் டுப்ளிஸ் நல்லாவே பயன்படுத்திட்டு பிளே பண்ணிட்டு போயிருவாரு. அண்ட் ஃபெரேரா ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப சூட்டபிள் பிளேயரா வந்து இருப்பாங்க. அதே நீங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்கன்னா டேவன் கான்வே ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சூட்டபிள் பிளேயரா இருந்திருப்பாரு. பிரெஸ்டோ ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சூட்டபிள் பிளேயரா வந்திருப்பாங்க. பேரல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்றீங்கன்னா ஜெரூட் அண்ட் பிரிட்டோரியஸ் 2 பேர்ல எனி ஒரு பிளேயருக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சேஃபான பிக்கா வந்து இருக்கும். அதர்வைஸ் நீங்க முஜிபுர் ரஹ்மானுக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக்கு ரொம்ப ஒரு சேஃபான பிளேயரா வந்து இருப்பாரு. இன்கேஸ் இந்த மேட்ச் நீங்க ஸ்மால் லீக்ல ஜெரூட்டுக்கு தான் ட்ரை பண்றேன் அப்படின்னு கிராண்ட் லீக்ல கண்டிப்பா பிரிட்டோரியஸ்க்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன ஆப்ஷன்ஸ்ல மாதிரி பிரிட்டோரியஸ் லைனப்ஸ்ல உள்ள நிக்கிறாரு, ஜெரூட் தான் அவுட் ஆயிட்டார் அப்படின்னா வேன் பியூரன் வந்து பேட்டிங் ஆட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு ரெக்கார்டு உள்ள ஒரு பிளேயரா இருக்கனால வேன் பியூரன் கூட நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு ரிஸ்க் ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.